வணக்கம் மக்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னா, உங்களுக்கு இந்த அட்டையை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு அளவு தான் இந்த அட்டை. இந்த அட்டை வந்து சும்மா நார்மலாக எல்லா கடைகளையுமே கிடைக்கும். பேசிக் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒருத்தவங்க ஒரு சின்ன பொருள் வாங்கினதுனால இந்த அட்டை வந்து கிடச்சிது. அட்டை சும்மா தான் இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா அடிக்கடி வெளியே கொடுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வீட்டில் மிஷின் இருக்குது, எனக்கு பேசிக் தெரியும், அதனால மார்க் பண்ணி கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த மாதிரி பேக் பீஸு, ஃப்ரண்ட்டு பார்ட்டு, இது கை பீஸு, அப்புறம் இது பட்டி பீஸு. இப்போ இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் நம்மளுடைய கொக்கி பக்கமும் வி பக்கமும் வரக்கூடிய பகுதி. இந்த மாதிரி பீஸ்லாம் கட் பண்ணி வைக்கும்போது, அதாவது இந்த மாதிரி அட்டையில் கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு அவசரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் போது அடிக்கடி அளவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இந்த அட்டையை ஒரு லைனிங் பீஸ் நல்லா போட்டு நீங்கள் கட் பண்ணாலே போதும், உடனே தைச்சிடலாம். இந்த மாதிரி அட்டை வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒருத்தவங்க சார்ட்டில் கேட்டாங்கன்னு சொல்லி நான் சார்ட்டில் போட்டு கொடுத்தேன். சார்ட் வந்து இந்த மாதிரி நாள்பட சுருண்டுருது. அப்போ திரும்ப ரிட்டன் இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது திரும்பி எல்லா இடமும் நம்ம பின் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஏன்னா இது இப்படியே விட்டோம்னா இது அப்படியே சுருண்டுருது. ஆனால் இந்த அட்டை வந்து அப்படி இல்லை. சார்ட்டு அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நாள்பட நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி அட்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அட்டை கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா கனமான அட்டை. எனக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் கட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. அவங்களும் இந்த அளவை வச்சு ஒரு 3 ப்ளவுஸ் கிட்ட இங்கேருந்து தான் தைச்சாங்க. தைச்சி காட்டினாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து அளவு வந்து சரியான அளவு. அட்டை வந்து இந்த லென்த்து தான் இருந்ததுனால நான் அளவு மட்டும் சரியான அளவு போட்டிருக்கேன். அவங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா பேக்குக்கு மடித்து தைப்போம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ராவாக துணி வந்து விட சொல்லியிருக்கேன். அதுமாரி எல்லா பீஸுமே நான் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பீஸை துணியில் போட்டு மார்க் பண்ணி அவங்க கட் பண்ணாலே போதும். இது பேசிக்காக துணி ஸ்டார்டிங் தைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டாட் வந்து எவ்வளோ பிடிக்கணும், உயரம் எவ்வளோ எடுக்கணும், கேப் வந்து எவ்வளோ இருக்கணும், 3 டாட்டுக்கும் கேப் வந்து அவங்களுக்கு ஒரு 1.25 இன்ச்சு சொன்னேன். அந்த 1.25 இன்ச்சு தான் இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த உயரம் வந்து 3.25 இன்ச்சு, அதுதான் இந்த 3.25 இன்ச்சு இதில் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த டாட் வந்து சென்டர் டாட்டு பிடிக்கிறது 1.5 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அதனால இந்த 1.5 இன்ச்சு அவங்க இதை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அட்டைப்பெட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டாக கீழே போடாமல் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.